நீங்க காம்ப்ரமைஸா போறதா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சார். அமௌண்ட் வந்துனா வேலை இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்போ என் பேர்ல 15 லட்சம் ரூபாய் பணம் மொபைல் வச்சா பாலனோட அவங்க பணம் எதுக்கு எப்படியோ ஜீவா காசு கொடுத்துட்டாங்க. ஆனால் 15 லட்சத்தை தான் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட 15 லட்சம் தான் இருக்குது, அந்த ஒரு 15 லட்சத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜீவா மனோஜ்க்கு 15 லட்சத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ மனோஜும் வீட்டுக்கு போயிட்டு அது வந்து மாமனார் காசு அப்படின்ட்டு சொல்லிடுறான். இருந்தாலும் நம்மளோட முத்துக்கு சந்தேகம் வருது. ஆனால் அது அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. இதுக்கப்புறம் வர எபிசோடில் மனோஜ் வந்து 15 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கனடாக்கு போக போகிறாரு. அந்த 15 லட்சத்தையும் ஏமாந்துட்டு திரும்ப வர போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணியோட உண்மை வெளியே வருமா அப்படின்னு பார்த்தா கூடிய சீக்கிரத்திலே வெளியே வரப்போகுது அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கதைக்களம் எப்படி போனால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் டாப் டிஆர்பியில் மட்டும் இல்லாமல் சீரியல்களிலே டாப் சீரியல் 1ல் இருக்கிறது நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல் தான். மற்ற சீரியலை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இந்த ஒரு சீரியல் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னடா இந்த ஒரு சீரியலோட டிஆர்பி மட்டும் இறங்கவே மாட்டுதே அப்படின்ட்டு எதிர்பார்க்குற கூட்டமும் ஒரு சில கூட்டம் இருக்குது. ஆனால் மக்களான நம்மளோட கூட்டம் வந்து இந்த ஒரு சீரியலை டெய்லி பார்த்துட்டு தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் காலையிலே 7 மணி அடித்தோன்னா போதும், அந்த ஒரு சீரியலோட எபிசோடு அப்லோட் ஆனோடனே எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் நானும் ஒருத்தன். நீங்களும் அப்படி தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. வரட்டா.